இவங்க 2 பேரும் தனித்தனியா நடிச்சுமே ஜெயிலர் ஹிட் ஆச்சு, விக்ரம் ஹிட் ஆச்சு. தக் லைஃப் போயிடுச்சு, கூலி போயிடுச்சு. இவங்க தனித்தனியா நடிக்கிறாங்களோ, சேர்ந்து நடிக்கிறாங்களோ, கன்டென்ட் இருந்தா படம் ஓடும். இவங்க 2 பேருக்காகவும் வந்து ஓப்பனிங் ஒரு 2 நாள் போகும், 3 நாள் போகும். அதுக்கப்புறம் வந்து படத்துல கன்டென்ட்டோ அல்லது கதையோ ரசிக்கிற மாரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தா மட்டும் தான் இவங்க 2 பேருக்கும் அ பாதி பாதி இன்ட்ரோ சீன் வச்சுட்டு, மாஸ் சீன்ஸ் வச்சுட்டு, ஃபைட் பண்ற மாரி சீன்ஸ் வச்சுட்டு, கதை இல்லாம முடிச்சா வந்து அந்த படங்களும் போகாது. ஓகே. இந்த இடத்துல யார் நடித்தாலும் கதை தான் அங்க கதை தான். பேசப்படும். கதை இருந்தா மட்டும் தான் ஓடும். சரி, இதுவும் ஒரு ஒரு இன்டர்நெட்ல வந்து ஒரு போயிட்டே இருந்தது. கமல் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாரு. ஸோ மேபி அவரும் டைரக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற மாரி ஒரு டாக் போச்சு. மேபி அவங்க 2 பேரும் இணையிற படத்துல கமல் சார் டைரக்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா? இருக்கு. சான்சஸ் இருக்கு. பட் கமலுடைய உலகநாயகனுடைய இயக்கம் வந்து தலைவருக்கு பெருசா செட் ஆகாது. ஏன்னா அவருடைய அ தலைவர் வந்து மாஸு, அவரு கிளாஸு. இதுவரைக்கும் அ எ ப கிளாசிக் கல்ட்டான படங்கள் நெறைய அவர் இயக்கியிருக்காரு. உலகநாயகன் வந்து இயக்கியிருக்காரு. ஆனா அது எல்லாமே வந்து கிளாஸா தான் இருக்கும். அவருக்கு இயக்கத்துல மாஸ் வராது. ஓகே. ஸோ தலைவருக்கு வந்து கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாரு. அவரு இன்னும் 6லேருந்து 60 வரை மாதிரியான மாஸ் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாரு. இப்ப வந்து அவர் கிளாஸா நடிச்சா செட் ஆகாது.